விருத்தாசலம் அருகே காட்டுப்பரூர் ஆதிகேசவ பெருமாள் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள காட்டுப்பரூர் கிராமத்தில் வேதவள்ளி நாச்சியார் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் தமிழ்நாடு மட்டுமல்லாது பல்வேறு அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த வைணவ பெருமக்கள் மற்றும் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த கோவிலில் பிரம்மோற்சவ பெருவிழா வைகாசி மாதத்தில் வெகு சிறப்பாக நடைபெறும். கடந்த 17ஆம் தேதி விஸ்வசேன ஆராதனை எனப்படும் கொடியேற்றத்துடன் இவ்விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஹம்ச வாகனம், அனுமந்த வாகனம், நாக வாகனம், கருட வாகனம், குதிரை வாகனம், யானை வாகனம், முத்துப்பல்லக்கு போன்றவற்றில் தினந்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்ச்சிகளான 22ஆம் தேதி கருட சேவை, நேற்று முன்தினம் இரவு திருக்கல்யாணம், நேற்று குதிரை வாகனத்தில் பரிவேட்டை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இன்று காலை தொடங்கியது. பூதேவி ஸ்ரீதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆதீன பரம்பரை அறங்காவலர் ஆதிகேசவ ரெட்டியார் தேரினை வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து பின்னர் தேர் நிலையை வந்தடைந்தது. இதில் காட்டுப்பரூர் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், விருத்தாசலம் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் கோவிந்தசாமி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 27ஆம் தேதி இன்று இரவு தீர்த்தவாரியும், ஜூன் 2ஆம் தேதி இரவு விடையாட்சி உற்சவமும் நடைபெறுகிறது. மங்களம்பேட்டை காவல் ஆய்வாளர் சந்திரசேகர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசாரும், மங்களம்பேட்டை தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமையில் தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.